வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 27 துறைசார் சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் நோயாளர்கள் சிரமத்தில். கச்சத்தீவு வழக்கில் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் மனுக்களை ஒன்றாக விசாரணை செய்வதற்கு இந்திய உச்சநீதிமன்றம் இணக்கம். இபோலா வைரஸ் தொற்று காரணமாக லைபீரியாவில் ஊரடங்கு சட்டம் பிரகடனம். இனி விரிவான செய்திகள். சம்பள உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டில் உள்ள 27 துறைசார் சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சங்க ஒன்றியத்தின் செயற்பாட்டால் பல வைத்தியசாலைகளின் அன்றாட நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதுடன் நோயாளர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமக்குரிய தீர்வு வழங்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் இதுவரை பதிலளிக்கவில்லை என தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஒன்றிணைந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கீதிகா சுவர்ணலதா விஜயசூரிய குறிப்பிட்டார். 30,000க்கும் அதிகமான ஊழியர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கெடுத்துள்ளதாக அவர் கூறினார். தொழிற்சங்க ஒன்றியத்தின் இந்த நடவடிக்கையினால் பல வைத்தியசாலைகளின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. இது தொடர்பான சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் KAS கீரகலவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த விடயத்தினை தொழிற்சங்க ஒன்றியத்திற்கு தெரியப்படுத்திய போதிலும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து புத்தளம் மாவட்டத்திலும் வைத்தியசாலையின் சிற்றூழியர்கள் இன்று காலை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நோயாளர்கள் பல சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் 27 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. இதில் 4 முறைப்பாடுகள் வன்முறையுடன் தொடர்புடையது என செயலகத்தின் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பிரிவு தெரிவித்துள்ளது. அரசு உத்தியோகத்தர்களை தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துகின்றமை தொடர்பில் 4 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் குறித்த பிரிவுகளை தெளிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. இதேவேளை ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் 27 முறைப்பாடுகள் கெஃபே அமைப்பிற்கு பதிவாகியுள்ளன. தேசிய தேர்தல் கண்காணிப்பு நிலையத்திற்கு தேர்தல் தொடர்பில் 14 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. போலீஸ் தேர்தல் பணியகத்திற்கு 6 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன கூறினார். இதேவேளை ஊவா மாகாணத்தில் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு தேசிய அடையாள அட்டையை விநியோகிப்பதற்காக விசேட நடமாடும் சேவையொன்றை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆட்பதிவு திணைக்களத்துடன் இணைந்து கெஃபே அமைப்பு இந்த நடமாடும் சேவையை ஏற்பாடு செய்துள்ளது. தேசிய அடையாள அட்டையை விநியோகிப்பதற்கான நடமாடும் சேவை இடம்பெறவுள்ளதாக கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் கூறினார். මේ වැඩස්ථාන යටතේ ඊයේ දිනේදී ஊவா பரணகம மற்றும் வெளிமட பிரதேச செயலத்துக்குட்பட்ட சுமார் 1100 பேருக்கு தேசிய அடையாள அட்டை மற்றும் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை வழங்கியுள்ளோம். பதுளை மாவட்டத்தில் அடையாள அட்டை இல்லாத பிரச்சனை காணப்படுகிறது. சில வாரங்களில் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அவற்றை பெற்றுக் கொடுத்தால் மாத்திரமே இவர்களின் வாக்குரிமையை இம்மால் பேண முடியும். இந்த நடமாடும் சேவை இலவசமாக நடத்தப்படுகின்றது. இதேவேளை எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. நமது நாட்டில் உள்ள அரசியல் கலாச்சாரத்தை நாம் மாற்ற வேண்டும். பிரதான அரசியல் கட்சிகளை பின்பற்றாமல் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை விரட்டிவிட்டு சிறந்த அரசாங்கத்தை உருவாக்க முடியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் இதனையே செய்யலாம். நாங்கள் நிலைநாட்ட விரும்பும் அரசியல் கலாச்சாரம் இதுவாகும். எங்களுக்கு வேறு அரசாங்கம் இல்லை. மஹிந்த ராஜபக்சவை தவிர தலைவர் வேறொருவரும் இல்லை. இது கரந்தனியமுக்கு மாத்திரமல்ல, முழு நாட்டிற்கும் ஒன்றாகும். எமது பார்வைக்கு வேறு தலைவர் இல்லை. இதனால் தான் அமைச்சர் SP திசாநாயக்க எங்கள் பக்கம் வந்தார். வாய்ம்பு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றிருந்த போது அங்கு வந்த அனைத்து பெண்களும் சலூனுக்கு சென்று சிகை அலங்காரம் செய்து வந்தனர். இதற்கு செலவாகி இருக்கும். ஆனால் இது குறித்து நாங்கள் வியப்படைய வேண்டிய அவசியமில்லை.
வெற்றிலை சின்னத்துக்கு மீண்டும் வாக்களித்தீர்களேயானால் ஒருவேளை உணவை பெற்றுக் கொள்வதற்கு எவ்வாறு உழைப்பது என நீங்கள் சிந்திக்க வேண்டி வரும். இப்படி ஒரு நிலையை எமது நாட்டிற்கு ஏற்படுத்தியவர்கள் மக்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டு ஆசியாவின் அதிசயம் தொடர்பில் பேசுகின்றனர். நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், சில மக்கள் நாட்டில் முறையான அரசாங்கம் இல்லை என்கின்றார்கள். அரசாங்கத்தின் சில உறுப்பினர்களும் இவ்வாறு கருத்து வெளியிடுகின்றனர். இந்த செயற்பாடுகளுக்கு பின்னர் உள்ள மறைந்த சக்திகளை நாம் கண்டறிய வேண்டும். இதுபோன்ற கதைகள் பரவாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மக்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கின்றனர். இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பவர்களை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஒரு சிறந்த தொகையை வழங்குகின்றனர். சிறந்த ஆகாரத்தையும் பணத்தொகையும் வழங்குகின்றார்கள். அதன் பின்னர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை கைவிடுகின்றார்கள். இறுதியாக பொதுமக்களுக்கு இழப்பீடுகள் கிடைக்காமல் போகும். குடு நுவன் என்றழைக்கப்படும் போதைப் பொருள் கடத்தற்காரர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளம்பட்டி பகுதியில் இன்று முற்பகல் போதைப் பொருளுடன் இவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. தம்புள்ள, கலைவல, லக்கல, பல்லைகம மற்றும் வில்கமோ பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சில பகுதிகளில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாத்தளை மாவட்ட சுகாதார சபையின் பணிப்பாளர் லாலி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தொழுநோயாளர்களின் எண்ணிக்கை கடந்த வருடம் 36 உயர்வடைந்துள்ளது. இந்த வருடமும் இந்த எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக டாக்டர் லாலி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் தொழுநோயால் 2134 பேர் பாதிக்கப்பட்டமை பதிவாகியுள்ளதாக தொழுநோய் கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் நிலாந்தி பெர்னாண்டோ கூறினார். இதில் 182 சிறுவர்கள் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பலந்தோட்டை கடலில் நீராட சென்ற 13 மற்றும் 15 வயதுடைய இருவர் நீரில் மூழ்கியுள்ளனர். இதில் ஒருவர் காணாமல் போயுள்ளதுடன் மற்றவரை பிரதேச மக்கள் காப்பாற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுளையில் நேற்று பெய்த மழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் கற்கள் புரண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை மகியங்கன வீதியின் ரிதிப்பான பிரதேச வீதியில் கற்கள் புரண்ட காட்சிகள் நமது கேமராவில் இவ்வாறு பதிவாகின. காலி வக்வல பகுதியில் மோட்டார் வாகனங்களை திருத்தும் இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருட்டு சம்பவம் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. வாகனங்களின் மின்கலங்கள் உள்ளிட்ட பொருட்களை களவாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலல்வத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலுபுலவத்த திமலதுல பகுதிக்கு அருகே சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. 50 வயதான ஆண் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. நீதவான் விசாரணை நேற்று இடம்பெற்றதுடன் சடலம் ரத்னபுரி பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கச்சத்தீவு வழக்கில் ஜெயலலிதா, ஜெயராம் மற்றும் மு கருணாநிதி ஆகியோரின் மனுக்களை ஒன்றாக விசாரணை செய்வதற்கு இந்திய உச்சநீதிமன்றம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை இந்திய மத்திய அரசு மீளப் பெற்றுக் கொள்ளுமாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதா, ஜெயராம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இருவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த மனு மீதான விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொழும்பு மாநகர எல்லையில் டெங்கு ஒழிப்பு விசேட திட்டம் இன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. கொழும்பு நகரில் டெங்கு நுளம்பு பரவும் அபாயம் காணப்படும் பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார அதிகாரி டாக்டர் ருவன் விஜயமுனி தெரிவித்தார். இதேவேளை மேல் மாகாணத்தில் சுகாதார அமைச்சினால் கடந்த 2 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு திட்டம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. இதன் கீழ் சுமார் 45,000 வீடுகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் பபா பலிகவடன குறிப்பிட்டார். அம்பலாங்குடை மாமடவல சந்தியில் சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட துப்பாக்கிகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்த 4 தோட்டாக்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஹம்பந்தோட்டையில் வசிக்கும் 31 வயதான நபரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படவுள்ளார். இயற்கையின் வனப்பில் மிளிரும் இலங்கை தீவின் பிரதான வளங்களில் ஒன்று பனை வளம். தமிழர் பாரம்பரியத்தில் முக்கிய இடத்தை பெற்று விளங்கும் பனை வளம் தற்காலத்தில் பெருமளவில் அழிவடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளமை வேதனைக்குரியது. இலங்கைக்கு பெருமளவில் வருவாயை பெற்றுத்தரும் உற்பத்தி பொருளாக பனை காணப்படுகிறது. உச்சி முதல் வேர் வரை பயன் தரும் பனை மரங்கள் அழிக்கப்பட்டு வரும் நிலை வவுனியா மாவட்டத்தில் அதிகரித்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர்.
பனைமரத்தின் தேவை, பனைமரத்தின் வளர்ச்சி எமது மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு மாத்திரமன்றி நீண்ட கால தேவைகளை பூர்த்தியாக்குறதுக்கு பாய்க்கப்பட்டு கொண்டு வருவதுதான் பனைமரம். இந்த பனைமரத்தை நாம் எமது பிரதேசத்திலிருந்து அழிப்பதன் மூலம் பனைமரத்தின் தேவைகளை நாம் இழக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிய ஒரு நிலை என்று உருவாகும் என்று என்னால் கூறக்கூடியதாக உள்ளது. வடமாகாணத்தை பொறுத்தவரையில் யுத்தத்தின் கொடிய பிடியில் சிக்கிய வவுனியா மக்கள் பலர் பனியை பயன்படுத்தி பல்வேறு ஜீவனோபாய தொழிலை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் அண்மை காலமாக இந்த பகுதியின் சிலரது ஜீவனோபாயத்திற்கு உந்து சக்தியாக இருந்த இந்த பனை மரங்களை அழிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. வீட்டு கட்டுமான பணிகள், மின்சார இணைப்புகள் போன்றவற்றை காரணம் காட்டி பல பனை மரங்கள் வியாபார நோக்கில் வெட்டி அளிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக பனை வளத்தை நம்பி தமது ஜீவனோபாயத்தை கொண்டு நடத்தும் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அத்துடன் தமது வாழ்வாதார தொழிலை கைவிட்டு அறிமுகமற்ற தொழில்களை நாட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டுள்ளமை வேதனைக்குரியதே. இன்றைய காலகட்டத்தில் பனைமரத்தை உற்பத்தி செய்வதற்கு நடுவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ளாமல் இருக்கின்ற பனைமரங்களை அழிப்பதன் மூலம் எமது அழிவை நாங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வதாகவே என்னால் கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பனைமரத்தை அழிப்பதை உடனடியாக நிறுத்துவதற்கு வேண்டிய ஒழுங்கினை தேசிய ரீதியில் எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்று என்னால் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நிலையில் புதிய பனைகளின் உருவாக்கம் என்பது முற்றாக வவுனியா மாவட்டத்தில் முடங்கியுள்ள நிலையில் பனைகள் அளிப்பது தொடர்பில் உரிய தரப்பினர் கவனத்தில் கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமே. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.